ஏதோ பண்ணணும்னு ஆரம்பிச்சு வேற ஒன்று பண்ண மாதிரி தான் இன்றைக்கி இருந்துச்சு. காலையிலேயே கருப்பு உளுந்தை வந்து ஊற வச்சுருந்தேன். ஏதோ ஒன்று பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் கீதிகா ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா சரி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்ல வேளை கீதிகா பார்க்கல நான் இதை தான் அரைக்கிறேன்னு சொல்லிட்டு. கருப்பு உளுந்துன்னா அவங்க டென்ஷன் ஆகிருப்பாங்க. அந்த கருப்பு உளுந்தை போட்டு மிக்ஸி ஜாரில் அதுலேயே கொஞ்சம் பச்சை மிளகா இஞ்சி எல்லாம் போட்டு வடைக்கு ஆட்டுற மாதிரியே அரைச்சிக்கிட்டேங்க. சரி எப்போ பார்த்தாலும் ஒயிட் உளுந்தில் தானே எல்லாமே பண்ணுறோம், சரி நம்ம சாப்பிட்ற மாதிரி குழந்தைக்கு கொஞ்சம் கொடுத்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, மிளகு, சீரகம் எல்லாமே வந்துங்க உளுந்த வடைக்கு நம்ம என்னெல்லாம் போடுவோமோ அதே அளவுலேயே சேர்த்துக்கிட்டேன். ஆனால் கடைசியில் நான் நினச்ச மாதிரி வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நல்லா மாவை பிணைஞ்சி எண்ணெயில் உளுந்த வடை போடுற மாதிரியே போட்டு எடுத்தேன். ஆனால் எனக்கு என்னவோ இது உளுந்த வடை ஷேப் மாதிரி கரெக்டாக வந்த மாதிரி தெரியல, அந்த அளவுக்கு பிடிக்கல. மேபி கொஞ்சம் மாவை தண்ணி ஆட்டிட்டேன் போல். சரி ஓகே குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கீதிகா பர்த்டேக்கே எனக்கு போண்டா வேணும், குட்டி போண்டா வேணும்னு கேட்டாங்க. சரி அதையே இதில் போட்டு கொடுத்துட்டா சாப்பிட்ருவாங்கன்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு குட்டி 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 போண்டாவாக போட்டேங்க. கீதிகாவுக்கு பிடிச்சிருந்துச்சோ இல்லையே இந்த சைஸு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. குட்டி குட்டியாக அழகாக இருந்தது பொரிச்சு எடுக்கும்போது. சமைக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கணும்னு எல்லாரும் நினைப்போம். ஆனால் பார்க்கும்போதே அது அழகாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து பாதி சக்ஸஸ் ஆன மாதிரி தான். குழந்தைங்க ஃபஸ்ட்டு பைட் சாப்பிட்டா ஓகே, செகண்ட் பைட்டும் பிடிச்சி அடுத்த பைட் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளோட சமையல் சக்ஸஸ் அப்படி தான் அர்த்தம். மொதல் பைட் சாப்பிட்றதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன். ஏன்னா கலர் அப்படி இருந்தது. ஆனால் அவங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. 2வது வாயிலேருந்து அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சுதீக்ஷாவும் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் இதுதான் சாப்பிட்டாங்க. மத்தியானம் சாம்பார் வச்சுருந்தேங்க. அந்த சாம்பாரோடு ஊற்றி சாம்பார் வடை மாதிரியும் சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கருப்பு உளுந்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள்.